இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா தக்காளி வச்சு ஊறுகாய் தாங்க பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் தவால சிம்ல வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வந்து கடுகு உளுந்து நம்ம வந்து கலந்து வச்சுருப்போம்ல, அது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வெந்தயம் ஒரு ஸ்பூனுங்க சிம்லேயே வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த அந்த குட்டி ஜாரில் வந்து நீங்கள் வந்து பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சைடில் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பூண்டு வந்து ஒரு 1/4 கிலோ பூண்டு வந்து நல்லா உரிச்சிட்டு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா சூப்பராக வந்துடும். டக்குன்னு 10 நிமிஷத்தில் உரிச்சிடலாங்க பூண்டு. அதுக்கப்புறமா வந்து ஒரு 20 பூண்டு மட்டும் தனியாக வச்சுட்டேன். மீதியை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி சைடில் வச்சாச்சு. இப்போ வந்து 1 கிலோவுக்கு நான் வந்து தக்காளி எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து புளி வந்து நான் ஊற வச்சுட்டேன். ஃபஸ்ட்டே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊறினாலே போதுங்க. ஏன்னா இதில் வந்து அரைக்கிறதுக்காக புளி ஊற வச்சுருக்கேன். அப்படி இல்லைனாலும் நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தனியாக சேர்த்துக்கலாம் தக்காளியை. தண்ணி வந்து சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி இல்லாமல் அதில் ஊற வச்ச புளி மட்டும் எடுத்து போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். ஒரு 5 கிராம் புளி இருக்குங்க. இந்த சைஸில் வந்து பிச்சு போட்டு 4 நான் ஊற வச்சுட்டேன். அந்த 4 சைஸ் புளியும் வந்து தக்காளி கூட சேர்த்துக்கிறேன். தண்ணி யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா வந்து ஜூஸியாக அரைஞ்சிரும். தாராளமான ஜாரில் போடுங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா தெரிச்சிடும். 2 பாதியாக நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு. இது பூண்டும் தக்காளி ஊறுகாய் யாருக்கெல்லாம் ஃபேவரட்டோ கண்டிப்பாக வந்து இது செஞ்சிட்டிங்கன்னா விடவே மாட்டீங்க. ரெகுலராக செஞ்சுட்டே இருப்பீங்க காலியாக. நான் ஏற்கனவே வந்து ஷார்ட்ஸில் வந்து செஞ்சு போட்டிருக்கேன். சிம்பிளாக சின்னதாக பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். இப்போ வந்து தாராளமாக வந்து நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வந்து கடுகு பொரிஞ்ச உடனே சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க. அது கூடவே வந்து கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி வந்து கழுவி வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயில் போடுறப்ப தெரிக்கும். அதனால் வந்து தனியாக காய வச்சு போட்டுக்கோங்க. நல்லது, சேஃபாக செய்யணுன்னா. இது கூடவே பார்த்தீங்கன்னா அரைச்ச பூண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பாதியமாக நான் அரைச்சிருக்கேன். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. இதுக்கு வந்து இப்படி தான் இந்த பதத்தில் தாங்க செய்யணும். அதுவும் வந்து அந்த எண்ணெயில் போட்டுட்டேன் பூண்டையும். நல்லா இதையும் வந்து சிம்லேயே வச்சு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து செஞ்சு போட்டிருக்கேன். அது வந்து நீங்கள் பெரிய வீடியோ பார்க்க இஷ்டம் இல்லைன்னா ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வரும் உங்களுக்கு. சிம்பிளாக சின்னதாக போட்டிருப்பேன். 60 செகண்டில் போட்டிருக்கேங்க. அது டீட்டெயிலாக பார்க்கணுன்னு பார்த்துக்கலாம். அது செஞ்சு வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால வந்து நான் வந்து மறுபடியும் வந்து செஞ்சேன். அப்போ வந்து வீட்டில் வந்து ஊறுகான்றது வந்து ஒரு லட்சுமி கடாட்சம்னு சொல்லுவாங்க. அதனால் செஞ்சு வீட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால அதுவும் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா தாராளமாக ஒரு கை கொத்து வரும் பாருங்கள், அந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். தண்ணி இல்லாமல் காய வச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தெரிக்காது மேலே. ஜாரில் பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டு இதை சேர்த்துட்டு மறுபடியும் செகண்ட் பேட்ச் வந்து அரைச்சிட்டு ஊற்றிருக்கேங்க. இது வந்து ஒன்றும் பாதியமாக இருந்தால் கூட பரவாயில்ல தான். ரொம்ப வந்து ஜூஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அது கூட நல்லா வந்து பொறுமையாக கலருங்க சிம்மில் வச்சு. பெரிய பாத்திரமாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு வந்து இந்த பாத்திரத்தில் தான் நான் போன வாட்டி செஞ்சேன், இந்த பேனில் தான். அதனால தான் நான் வந்து இந்த வாட்டி இதில் செஞ்சுருக்கேன். நான் வந்து ஒரு ஃப்ளூக்கில் செஞ்சேங்க ஃபஸ்ட் டைம். ஷார்ட்ஸில் சொன்னேன் பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. சரி அதே மாதிரியே வந்து இப்பயும் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்டு இருந்தேன். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மாசத்துக்கு கெடாம வருங்க. பெருங்காயம் வந்து ஒரு ஸ்பூன் அளவு இருக்கும். அது வந்து 10 கிராம் பெருங்காயம், 3 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். எங்களுக்கு வந்து காரம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. இது காரம் ஜாஸ்தியாக இன்னும் சாப்பிட்றவங்க வந்து இன்னும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். புளிப்பு வந்து பிடிக்காது, காரமாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். கல்லுப்பு 1 ஸ்பூனுங்க. சுருளை வதங்கும் போது உப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் வந்து நான் உப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன். வேணும்னு தேவைப்படுறவங்க லாஸ்ட்டாக சுண்டதுக்கு அப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பொறுமையாக வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா வரும் உங்களுக்கு ஊறுகாய். இது வந்து சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அப்படியும் இல்லைன்னா வந்து எல்லாத்துக்கும் தயிர் சாதத்துக்கெலாம் செம்மையாக இருக்குங்க. சாப்பாடுலனா பிசைஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்மையாக இருந்தது. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி கொதிக்கோங்க. கொதிக்கிறப்போ வந்து என்ன ஆகும், அந்த மேலே இதில் வந்து வீடியோவில் சரியாக தெரியல, அந்த தண்ணி வந்து தெறிக்கும். அதுக்காக என்ன பண்ணுன்னா அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடிட்டு
நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலாம். அப்போ வந்து கொதிக்கிறப்போ திறந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சுட்டு இருக்கும். அந்த தட்டில் பார்த்தா தெரியும் அந்த தண்ணி பட்டுறது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து கலரி விடுங்க. மறுபடியும் நான் வந்து தட்டு போட்டு மூடிட்டேங்க. ஏன்னா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம் வந்து தட்டு போட்டு மூடி மூடி எடுத்து கலரி கலரி விடுங்க. இல்லைன்னா வந்து அடி பிடிச்சி தீஞ்சிரும், நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகிடும். தக்காளி விலை பார்த்தீங்கன்னா 70 ரூபா விற்கிது. ஆனால் வீட்டில் வந்து நான் சொன்னதுக்கு அதெல்லாம் பரவாயில்ல, நம்ம சாப்பிடணும்னு நினச்சோன்னா செஞ்சிடணும் அப்படின்னாங்க. அதனால வந்து தக்காளி வந்து விலை கம்மியாக இருக்கிறப்போ ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 2 ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறமா வந்து நான் வறுத்தேன் பார்த்தீங்களா வெந்தயமும் கடுகும், அந்த பவுடர் வந்து 1 ஸ்பூன் கிட்ட வந்தது. இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து கெடாமல் இருக்கும். நாட்டு சர்க்கரை வந்து சுவையை வந்து இன்னும் தூக்கி கொடுக்குங்க. நாட்டு சர்க்கரை வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா சுருளை வதங்கிடுச்சு பாருங்க. எவ்வளோ தண்ணியாக இருந்ததோ அவ்வளோக்கு அவ்வளோ கட்டி பதமாகிடும். மறுபடியும் நான் இன்னும் கொஞ்ச நேரம் கலரிட்டே இருந்தேன் பாருங்க. அந்த பதம் போய் இந்த பதம் எப்படி திக்காக வந்துருச்சு பாருங்க, பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி. ஆற வச்சுட்டு கண்ணாடி கண்டெய்னராக இருந்துச்சுன்னா ஆற வச்சுட்டு மாற்றிக்கோங்க. மேலே வந்து எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இன்னும் 2 மாதத்துக்கும் கெடாமல் இருக்கும். பாய்.